عليكم ورحمة الله وبركاته. أحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا والآخرة صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை மிகச் சிறந்த படைப்பாகிய மனித இனத்தில் படைத்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். தெளிவுபடுத்தி இருப்பதை போன்றே நாம் இந்த உலகத்தில் எந்த தரத்தில் வாழுகிறோம் என்பதையும் தரம் பிரித்து அவரவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குகிறான். அந்த முறையில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை சிந்தித்து பார்த்தோமேயானால் எல்லாம் ஒரே தரத்தவர்களாக இருக்க முடியாது. சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு வகுப்பிலே பல மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் எல்லா மாணவர்களும் ஒரே தரத்தில் இருக்கிறார்களா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் என்றெல்லாம் தரம் பிரித்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதை போன்றே ஒரு தொழிலகத்தில் பல வேலைக்காரர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரே தரத்திலேயே வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அதிலே பல தரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அல்லாஹ்வுடைய அடியார்களா இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்று நடக்க வேண்டும் என்ற
கடப்பாட்டை கடமையாக கொண்ட இந்த மனிதர்கள் கட்டாயமாக பல தரத்தவர்களாகத்தான் இருக்க முடியும். எல்லா மனிதர்களும் ஒரே தரத்தவர்களாக இருக்க முடியாது. எல்லாம் மானிடர் நாமோ, கல்லெல்லாம் மாணிக்க மாமோ என்று கொணங்குடி மஸ்தான் அப்பா அவர்கள் ஒரு கவி பாடுவார்கள். எல்லாம் மானிடர்களாக ஆய்விட முடியுமா? எல்லாம் சமமான மானிடர்களாக ஆய்விட முடியுமா? எல்லா கல்லும் மாணிக்கமாக ஆய்விட முடியுமா என்று கேட்பார்கள். அதுபோன்று இந்த மனிதர்களிலே தரம் இருக்கிறது. அந்த தரத்திலே நபிமார்கள் என்பவர்கள் மிக உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தரத்தை அறிந்து அல்லாஹ்வே அவர்களோடு நபிமா வழக்குகளை வைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பார். இவர்கள் நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்று கணக்கு நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்தில் அதை அடுத்த தரம் இறை நேசர்கள் என்று நாம் எவர்களை சொல்கிறோமோ அவர்கள் அவுலியாக்கள். அவுலியாக்கள் என்ற ஒரு தரம் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அவுலியாக்கள் என்றால் யார்? அந்த அவுலியாக்களால் என்ன செய்ய முடியும்? அந்த அவுலியாக்களை பற்றி நாம் என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து வைத்து அதற்கு விண்டுரைக்கக்கூடிய வான்மறை அவுலியாக்கள் என்ற ஒரு மனிதர்களிலே ஒரு தரம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன முடியும்? அவர்களை எந்த அளவில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாகவே எடுத்துரைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், அவுலியா என்ற பெயரை கேட்டாலேயே சிலர்களுக்கு வெறுப்பு வருகிறது. கண் முன்னால் வந்தால் அடுத்து குத்தி விடுவோமா என்ற ஒரு பகையும் வருகிறது. அவர்கள் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பகைமைக்கு உரியவர்களா? அவர்கள் எதனால் அந்த தரத்தை அடைகிறார்கள்? அந்த தரத்திற்கு என்ன மதிப்பு என்ன? அவுலியாக்கள் என்றால் யார்? அதை நான் இப்பொழுது வாசித்த 41, 30, 31 41வது அத்தியாயம் 30, 31வது வசனம், 2 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எமது இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அதிலேயே நிலையாக இருப்பார்கள். அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிலேயே நிலையாக இருப்பார்கள். கொஞ்சம் கூட அதிலே சருகி விட மாட்டார். அல்லாஹ்வைத்தான் நினைக்க வேண்டும், அவன்தான் உயர்ந்தவன். இப்படி எண்ணுவர்களா என்றால் அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். நாமெல்லாம் நிறையாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. திடீரென்று நமக்கு பணம் தான் முக்கியமாக தெரியும். அதனால பணக்காரனை மதித்து அவர் பின்னால் போக வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அல்லாஹ்தான் உயர்ந்தவன் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் லேசான சருகுதல் ஏற்பட்டுவிடும். அடுத்து கட்சி, அடுத்து பதவி, இப்படி எத்தனையோ மோகங்கள் உலகத்தில் இருக்கிறது. அந்த மோகங்களின் காரணமாக ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்பதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். சிறிது கூட அவர்கள் கருத மாட்டார்கள். எந்த நேரத்திலையும் எந்த சூழலிலையும் காலு ரப்புனல்லாஹ் ரப்புனல்லாஹ் என்று சொல்லிவிட்டு
அதிலேயே நிலையாக இருப்பார்கள். நிலையாக இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொல்வார்கள், ஷையபத்தினி ஹூது, ஷையபத்தினி ஹூது, ஹூது சூரா என்னை நிலைநடுங்க செய்துவிட்டது, நிறைய உண்டாக்கிவிட்டது, ஹூது சூரா எனக்கு நிறைய உண்டாக்கிவிட்டது என்பதாக சொல்வார்கள். ஹூத் என்று ஒரு சூரா இருக்கிறது, அது எனக்கு நிறைய உண்டாக்கிவிட்டது, கவலையை உண்டாக்கிவிட்டது. ஏன் கவலையை உண்டாக்கிவிட்டது என்றால் அதிலே அல்லாஹ் தஆலா இஸ்தகிம் கமா உமிர்த, ஏவியதை மேல் நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். உமருக்கு ஏவப்பட்ட கட்டளைகளை நீ நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்னால் அந்த நிலையாக இருக்க முடியுமா, சரியில்லையோ என்ற நிலையில் நான் அதிலே கவலைப்படுகிறேன் என்று. அவர்கள் அசைவப்போறவர்கள் அல்ல, அவர்கள் கருதினால் உலகத்தில் யாரால் நேராக இருக்க முடியும். ஆனால் அவர்கள் தன்னுடைய மன ஓட்டத்தை சொல்கிறார்கள். சும்மஸ்தகிம் கமா உமிர்த என்று என்னை பார்த்து சொல்லிவிட்டான், ஏழிலே நிலையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டான். நான் நிலையாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய பரீட்சையாக இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லி அந்த சூரா என்னை நிறைய உண்டாக்கி என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நிலையாக இருக்க என்பது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. ஆனால் இந்த மனிதர்கள் காது ரப்புனல்லா, அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமும், அதிலேயே நிலையாக இருப்பார்கள். அவர்கள் தான் அவுலியாக்கள். அப்படி ஒரு மனிதன் இருந்து விட்டால் அவருக்கு பெயர் தான் அவுலியா. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய மலக்கில் அடிக்கடி வந்து கொண்டிருப்பார்கள். அல்லா தகாபு வலா தஹஸனு, எதற்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள், எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று மலக்கள் வந்து அவரிடத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வஅப்ஷிரு பி ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்படக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். உலகிலேயே சொர்க்கம் கிடைக்கும் என்று நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள். நானும் அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தி துன்யாவும் பில் ஆகிரா, இப்பையிலையும் மறுமையிலையும் உங்களுக்கு நாங்கள் அவுலியா. அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், அவளை பார்த்து நாங்கள் அவுலியா என்று சொல்லுகிறார். உங்களுக்கு நாங்கள் நேசர்கள் என்று அல்லாஹ் மலக்களையும் அவர்களையும் சொல்ல வைக்கிறான். இந்த வசனத்தை மீண்டும் நான் சொல்கிறேன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லுகிறார்கள். சும்மஸ்தகாமு, பின்பு அவர் நிலையாக இருக்கிறார்கள். ரெண்டே சொல்லலாம், அல்லாஹ்தான் இறைவன் என்று சொல்லுகிறார்கள், அது நிலையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்கள் மீது அடிக்கடி வந்து இறங்குகிறார்கள். அல்லாஹ் தகாபு வலா தஹஸனு, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் வாக்களிக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை போல நற்செய்தியை சேருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் அவுலியாவும். இந்த அவுலியா என்ற பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களை நேசிப்பதாக சொல்றான். நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம், இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களை நேசிக்கின்றோம் என்று அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டி இவர்கள் தான் அவுலியா என்று சொல்லி காட்டுகிறார். யார் அல்லாஹ் கூறிய ரப்பு என்று சொல்லுகின்றது நிலையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அவுலியா. அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சலுகைகளை அளிக்கிறார் என்றால், மலக்குகள் வந்து போய் கொண்டிருக்கிறார். சாதாரண மனிதன் தான், மனிதன் தான், அவரிடத்திலே மலக்குகள் வந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி மலக்குகள் வந்து கொண்டு போயிருப்பதனால் அவருக்கு என்ன மதிப்பு கிடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ருப்ப அஸ்அத அக்பர மத்ஃபூன் அலல் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா அபர். சில பேர் தலை வாராத, தலை சீவாத தலையாக இருக்கும், ஆடைகள் எல்லாம் புலி படைத்ததாக இருக்கும். அவர்கள் உங்க வீட்டு வாசலே வந்து நின்றார்களே ஆனால், அவர்கள் உங்கள் வீட்டு வாசலிலேயே வந்து நின்றார்களே ஆனால், அழுக்கு என்னுடைய கிரேனட்ல ஒட்டினோம், ஓடிப்போ ஓடிப்போ என்று நீங்கள் விரட்டுவீர்கள். வாசல்களிலே விரட்டப்படுபவர்கள் அவர்கள். அழுக்கு தலை பரட்டையாக இருக்கும், உடல் ஆடைகள் அழுக்காக இருக்கும்.
அதனால் வாசலிலே விரட்டப்படுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் லவ் அக்ஸமா அலல்லாஹி லஅபர்ரு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை சத்தியமிட்டு சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் அதை உடனே நிறைவு செய்கிறான். யா அல்லாஹ், இப்ப நீ மழை பொழியிற, அதெல்லாம் கிடையாது, பொழியிற, சத்தியமா பொழியிற என்று இவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள். ஆனால் உடனே அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். நாம் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியா என்று நாம் எதை சொல்கிறோமோ அவர்களுக்கு சொல்லுகிறார். ருப்பமா அஹ்பர ருப்ப அஷஅத அஹ்பர மதுஃபூன் அலல் அபுவா லவ் அக்ஸமா அலல்லாஹி லஅபர்ரு, அல்லாஹ்விடத்தில் சத்தியம் என்று சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ்ட்ட சும்மா சொல்றதில்லை, அல்லாஹ் நீ செய்யன்னு சொல்றதில்லை, நீ செய்கிற, சத்தியமா நீ செய்கிறேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி சொல்லுறவர்கள் அதை செய்கிறார், அல்லாஹ் செய்கிறான். அவுலியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் இத்தகைய தரத்தில் உள்ளவர்கள் தான். இவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார், பல சரித்திரங்களை சொல்லி காட்டுகிறார். நபிமார்கள் அல்ல, நபிமார்கள் அல்ல, நபிமார்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள். ஆனால் இவர்கள் ரப்புனல்லாஹ் சுற்று சுமத்தாங்க. ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புள்ள, ஒரு பெண் குழந்தை, அதை வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள். ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். செல்லும் பொழுது அங்கு வகை வகையான உணவுகள் இருக்கின்றன, வகை வகையான உணவுகள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன. எங்கும் கிடைக்காத, அந்த சீசனில் எங்கும் கிடைக்காத பழங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. வகை வகையான உணவுகள் அங்கே இருக்கின்றன. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுதான் அவர்களை பார்க்கிறார்கள். வேறு யாரும் அவரிடத்தில் வரவும் இல்லை, போகவும் இல்லை. அந்த அறையில, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய அந்த அறையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை தவிர வேறு யாரும் போகவும் இல்லை, வேற யாருக்கும் அனுமதி இல்லை. ஏனால் பள்ளிவாசலிலே உச்சத்திலே ஒரு அறை போட்டு அவர்களுக்கு தனியான ஒரு அறை கொடுத்து அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்திற்கு போவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுதான், ஆணும் போக அனுமதி இல்லை, பெண்ணும் போக அனுமதி இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுதான், அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் வகை வகையான உணவுகள் அங்கே காத்திருக்கின்றன. அப்போ இந்த உணவை பார்த்த உடனே கேட்கிறாங்க, அண்ணா லக்கி ஹாதா, குர்ஆன் தெளிவா தெரியும், அண்ணா லக்கி ஹாதா, இது எப்படிமா வந்துச்சு? அண்ணா லக்கி ஹாதா, இந்த உணவு எனக்கு இங்கிருந்து வந்தது எப்படி கிடைச்சது? பழங்களும் வகை வகையான உணவுகளும் காக்கான உணவுகளாக இருக்கிறதே, அண்ணா லக்கி ஹாதா உனக்கு எங்கிருந்து வந்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அந்த குழந்தை சொல்கிறது, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. மரியம் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபிக்கு ஈமான் கொண்டு முழுமையாக அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு அதன் மீது நிலையாக இருந்த காரணத்தினால் சொர்க்கத்திலிருந்து உணவை வரவழைக்கும் ஆற்றலை அந்த அவுலியா பெற்றிருக்கிறார். அவுலியா என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாதாரணமாக ஒரு அலுவலகத்திலே ஒருவர் வேலை பார்க்கிறார். நல்ல நம்பிக்கையான நாணயமாக வேலை பார்க்க ஆரம்பித்தால் அந்த எம்பி என்ன செய்வார் செய்யுமா? அவருக்கு சில சலுகைகளை கொடுப்பார், நிச்சயமா கொடுக்கத்தான் செய்வார். ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கிறார், மிக நம்பிக்கையான நல்ல முறையிலே இந்த வேலையை செய்கிறார் என்றால் எம்பி அவருக்கு சில சலுகைகளை கொடுக்கத்தான் செய்வார். உலகத்தில் நீங்களும் இப்படித்தான் செய்வீர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு உம்மத்தகாமோ அல்லாஹ் சொன்னபடி முழுமையாக நடந்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை கொடுக்கிறார். அந்த சலுகையில் ஒன்றுதான் இது, சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிக்கிறான். ஒரு அவுலியா, வேற எந்த தகுதியும் இல்லை அவர்களுக்கு. இது எது சொல்கிறது? குர்ஆன் சொல்கிறது. ஏன் சொல்கிறது? அவுலியா என்றால் இது வெறுக்கே இல்லை. அந்த அவுலியா எத்தகைய தரத்தை சார்ந்தவர்? அவருக்கு என்ன பவர் இருக்கிறது? அவருக்குள்ள ஆற்றல் என்ன? இன்னொரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை எல்லா பக்கமும் அவர்கள் எடுத்து ஏந்திக் கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள்.
போய்கொண்டிருக்கிற காலத்தில் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நாடுகளையும் தங்களுடைய ஆட்சியின் கீழால் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சபா என்று ஒரு நாடு பக்கத்தில் அந்த நாட்டை ஒரு அரசி ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த அரசிக்கு இஸ்லாமிய தூது அனுப்ப வேண்டும். அந்த நாட்டை இஸ்லாமிய ஆட்சியில் வந்து புகுந்துகொள் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையில அந்த ஆட்சி அந்த அரசிக்கு இஸ்லாமிய தூது அனுப்புகிறார். இஸ்லாமிய தூது அனுப்புகிற பொழுது நடந்த செய்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய தூது அனுப்புகிற பொழுது அந்த அம்மா சொல்லுது, நான் நேரடியா வந்து பார்த்து பேசி முடிவு செய்வோங்கிறார். அரசனையை நான் பார்க்க வருகிறேன், நேரடியாக வந்து பார்த்து உம்முடைய தூதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று பரிசீலனை செய்கிறேன் என்று சொன்னார். இதான் நியாயமும் கூட. ஒரு தூது வந்தால் உடனே அரசர்கள் அதற்கு மதிப்பு கொடுத்து வருவார்கள். சபா நாட்டில் இருந்து அந்த அம்மா கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சபா நாட்டிற்கு அப்பொழுது உள்ள தூர பிரகாரம் 500க்கு மேற்பட்ட மைல்கள் தூரம். அந்த அம்மா புறப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி கிடைக்கிறது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சக்தியை அந்த அம்மாவுக்கு காட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். ஏனென்றால் வேறு தெய்வ கொள்கையில் அந்த அம்மா இருக்கிறார்கள், அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நினைச்சவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சிம்மாசனத்துக்கு பெயர் பெற்றவள், அவளுடைய சிம்மாசனம் உலகிலேயே மிகச் சிறப்பானது. அந்த சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வரணும். நாம் யோசிக்க வேண்டும். அந்த சிம்மாசனத்தை, அது ஒரு பருப்பொருள், ஒரு பெரிய பங்களா, அதை இங்க கொண்டு வரணும். யாரால் முடியும் என்று கேட்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், ஜிந்துகள் இதே மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நமக்கு தெரியும், ஜிந்துகள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மாளிகை எங்க இருந்து எங்க ஒரு முகத்தில் போகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு, நமக்கு தெரிஞ்சு நம்பி வச்சிருவோம். அப்போ இஃப்ரீத் என்ற ஒரு ஜின், அந்த ஜின்னுடைய பேரு இஃப்ரீத். குர்ஆன்ல எல்லாம் சொல்றேன், கால இஃப்ரீத் மினல் ஜின்னி, ஜின்னில உள்ள இஃப்ரீத் என்று ஜின்னு சொல்லுகிறது. நான் அதை கொண்டு வந்துடுறேன், இந்த சபை கரைவதற்குள்ள கொண்டு வந்துடுறேன். இந்த சபை கரைவதற்கு முன்னால் நான் அதை ஜின்னை கொண்டு வந்துடுகிறேன் என்று அந்த ஜின்னு சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இல்ல, அதை விட அவசரமா வேணும், சபை கரைவதற்கு முன்னாலே வேணும். வேற யார் காற்றல் இருக்கிறது என்று கேட்கிறாங்க. காரணத்தை எந்த கோயிலும் நினைக்கிட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டு சும்மத்தகாமும் அதில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சொல்றார், கண்மூடி முடிப்பதற்குள்ள அதை கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்றார். சொல்லுவதற்கு மட்டுமில்லாமல் கண்மூடி முடிப்பதற்குள்ள வந்து சேர்த்து விட்டது. கதை அல்ல, கற்பனை அல்ல, திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. கண்மூடி முடிப்பதற்குள் கபல அங்கத்தை இணைக்க தாமுக, கபல அங்கத்தை இணைக்க தரமுக, உன் பார்வை திரும்பி வருவதற்கு நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த பங்களா அங்க வந்துட்டு, ஒரு பெரிய பங்களா. இந்த பெரிய பங்களா அங்க வந்துருச்சு. ஜின்னுக்கு கூட முடியாது சபை கல்யாணம் என்று சொல்கிறது. ஜின்னிலே மிகச் சிறந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு. ஆனால் இவர் ரப்புன் அல்லாஹ் சும்மத்தகா, அல்லாஹ் என்று சொல்லி அதே அவர் நிலையாக நின்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மலக்கள் தொடர்பாக கொடுக்கிறான். என்ன வேண்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதற்கும் நீங்கள் பயப்படாதீர்கள், என்ன வேண்டுமோ செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுக்கிறான். அந்த ஆற்றினால் சென்று வைத்தார்கள். ஒரு அவுலியாவுக்கு என்ன முடியும் என்றால், ஒரு பெரிய பருப்பொருளை ஒரு இடத்தில் இருந்து 500-600 மைல் தப்பால் கொண்டு வந்து அடுத்த நிமிடத்திலே கொண்டு வைக்க முடியும். நாம் எந்த அவுலியாவை விருப்பம் என்று நினைக்காமோ அப்படிப்பட்ட அவுலியாவுக்குள்ள ஆற்றல் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் ஆற்றல் உள்ளவர் என்று சொல்கிறது. நாம் அவர்களை சாதாரண மனிதர்களாக நினைக்கிறோம் இல்லையா? சொர்க்கத்திலிருந்து உணவு ஓண்டது ஒரு அவுலியா, பருப்பொருளை ஒரு பெரிய பங்களாவை தூக்கிக் கொண்டு வந்து வெடிப்பொழுதிலே கொண்டாந்து வைத்தவங்க ஒரு அவுலியா. காலது எந்த இயல்பும் என கிட்டார் ஆனாத்தி கவி. இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறது குர்ஆன் தான். உதாரணங்களை சொல்லித்தானே
செய்திகளை மக்களுக்கு குர்ஆன் விளக்குகிறது. அது மாதிரி அவுலியாக்களுடைய திறமைகளை சொல்லுகிற இன்னொரு செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது நீண்ட வரலாறு, அவற்றையெல்லாம் சொல்வதற்கான நேரம் இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்கிறான், கடற்கரையிலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கல்வி கத்துவானா என்று சொல்கிறான். நபிமார்களை நபியை சொல்கிறான். கடற்கரை மஜ்மவுல் பஹரைன், இரண்டு கடல் சங்கமமாக கூடிய இடம். செங்கடலும் கருங்கடலும் சங்கமான இடம் என்று சொல்கிறோம் அல்லவா? செங்கடல் கருங்கடல் என்று ரெண்டா பிரித்து, அதே மாதிரி ரெண்டு கடல் சங்கமாகக்கூடிய இடத்துல ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே கல்வியை கத்துவா என்று சொல்கிறார். அவரை பற்றி அல்லாஹு தஆலாவே சொல்லும் பொழுது, அவருக்கு நாம் கல்வியை கொடுத்தோம், கல்வியை நாம் கொடுத்தோம் என்று சொல்றாங்க. அவருக்கு நம்ம கல்வியை கொடுத்தோம், நீங்க போய் அவங்களோட கல்வியை கத்துவாங்க. இப்ப நமக்கு நபி அடுத்தாங்கிட்ட போட்டு சொல்றாங்களா, அதை பத்தி எல்லாம் நமக்கு இப்ப யோசனை இல்லை. ஆனா நபி அல்லாத ஒருவரிடத்திலே சென்று கல்வியை கற்றுவா என்று இவர்கள் அனுப்புறான். அப்ப அவங்க கேட்கிறாங்க, அந்த ஆளு எங்க இருக்கிறாங்கிறதுக்கு எனக்கு என்ன அடையாளம்? அந்த ஆள் எங்கே இருக்கிறார் என்பதற்கு எனக்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீ சாப்பாட்டுக்கு மீனை பொறிச்சு எடுத்துட்டு போ. சாப்பாட்டுக்கு நல்ல கவனிக்கணும், சாப்பாட்டுக்கு மீனை பொறிச்சு எடுத்துட்டு போ. எந்த இடத்துல நீ பொறிச்ச மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ள இருக்கிறதோ அங்க இருக்கிறார்கள். என்ன அடையாளம் பாருங்க. சாப்பாட்டுக்கு மீனை பொறித்து எடுத்துக்கள், அது கடலுக்குள் சென்றால், உயிர் பெற்று கடலுக்குள் சென்றால் அங்கே அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடையாளத்தை பெற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் யூசுப் இப்னு நூன் என்று சொல்ல ஒருவரும் ஒரு நண்பரும் இருவரும் செல்கிறார்கள். சென்று பார்த்தால் ஒரு இடத்திலே அந்த மீன் உள்ளே புகுந்து சென்று விடுகிறது. அந்த நேரம் பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டான். ஆனா வேலைக்காரர் முடிச்சுக்கிட்டு இருந்தார். வேலைக்காரர் இந்த சரித்திரம் சொல்லுகிறார். பார்த்தா அந்த இடத்துல ஒரு மீன் போனதற்கான தொண்டு தெரிகிறது. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இறைநேசர் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு உயிரில்லாத மீன் கூட திரும்ப உயிர் வச்சு உள்ளே சென்று விடும். அதுக்கு பின்னால் வேற நிகழ்வுகள், நான் அதை எடுத்து சொல்லவில்லை. அல்லாஹ் அடையாளம் சொல்லும் போது என்ன சொல்றது தெரியுமா? ஒரு இறைநேசர், அவர் நபி அல்ல, நபியை அனுப்புறான், நீங்க போங்க. மஜ்மவுல் பஹரைன் என்ற இடத்துல அவர் இருப்பார். கடல்களை எப்படி கண்டுபிடிக்க நினைத்தா, பொறித்த மீன் உயிர் பெற்றெழுத்து எங்கே கடலுக்குள் செல்கிறதோ அங்கே அவர் இருப்பார். அப்ப அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவுலியாக்களின் தர்பார் எப்படிப்பட்டது தெரியுமா? இறைநேசர்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி தெரியுமா? பெரிய அற்புதமான மாற்றங்கள் நிரம்பி வழியக்கூடிய இடம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. சரபா பொந்து ஏற்படுத்திக் கொண்டு சென்றது. சற்று நேரம் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், அந்த பொந்து இருக்கிறது, உயிர் பெற்றது சென்ற இடம். இது போன்று பல சம்பவங்கள். நான் இங்கே எதை சொல்கிறேன் என்றால், இறைநேசர்கள் யார்? குர்ஆன் இனம் காட்டியது, இன்னல்லதீன காலு சும்மஸ்தகார், இவர்கள் தான் இறைநேசர்கள். அவர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்பா ஷாதா அக்பர மத்பூன் அலல் அபாப் லவ் அக்ஸமாலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இறைநேசர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களை பற்றி என்ன நம்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கற்றுத் தருவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, யாரை நீ பிரியப்படுகிறாயோ அவர்களையும் நான் பிரியப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். உன் கூட்டாளிகளையும் நாம் பிரியப்படணும், உன்னையும் பிரியப்படணும், உன்னுடைய கூட்டாளிகளே பிரியப்படணும்.
துவா கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வஅஸ்அலு இன்னா அஸ்அலுக ஹுப்பக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன். வஹுப்பமை யுஹிப்புக யாரை நீ நேசிக்கிறாயோ அவருடைய பிரியத்தையும் கேட்கிறேன். யாரை நேசிக்கிறாயோ அவருடைய பிரியத்தை கேட்கிறேன். யாரை நேசிக்கிறான் மேல அவன் தான் சொல்லிட்டான். அவன் அவுலியா குபித்துக்கியா வல்லாகிறா என்று அவனே தான் தலைப்பு கொடுக்கிறான். நாங்க தான் நேசர்கள் என்று அவன் நேசர் யார் என்று அவன் சொல்லிட்டான். இன்னல்ல எனக்காலும் உம்மத்தகாம் அதான் எல்லை. இன்னல்ல எனக்காலும் உம்மத்தகாம் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதிலேயே நிலையா இருப்பார். அவர்கள் அவுலியா அல்லாஹ்வுடைய அவுலியா. அப்ப அந்த அவுலியாவுடைய நேசத்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். உலகத்திலே நம்முடைய பழக்கம் அப்படித்தானே. ஒரு கூட்டாளி நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அவன் கூட்டாளியெல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டாளியா போயிடுவான் இல்லையா? அவன் மட்டும் நம்ம பிரியம், மற்றவன்லாம் சேர்ந்தாண்டா அது உண்மையான நேசமாக இருக்க முடியாது. அரபியில ஒரு கவிஞர் சொல்வார், இதாம் தக்குனாலி அலாமன் காற்று நண்பனே நீ எனக்கு நண்பனா ஆகணும்டா நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை நேசிக்கணும். நான் யாரை பகைக்கிறேனோ அவர்களை நீ பகைக்கணும். அப்பதான் நீ நேச. அதானே நட்புக்கு இலக்கணம். இப்படிதானே நம்ம கூட்டாளி எல்லாம் அவன் கூட்டாளி நமக்கு பகன்னு சொன்னா அதை நிச்சயமா நட்பு நேசிக்க முடியாது. அப்ப உனக்கு அல்லாமல பிரியம் இருக்குமானால் அவன் பிரியர்களை நாம் பிரியப்பதை அவன் பிரியர்களை நாம் வெறுத்தான் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடையாது. சூத்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டுமையானால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நாம் வெறுக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நட்பு நமக்கு கிடைக்காது. இதுதான் சூத்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் இல்லா அவர்களை கூப்பிட்டு, உமர் இல்லா கூப்பிட்டு முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன ஹைரல் தாபிஈன ரஜுலுன் யுகால் லஹு உவைஸ் வலஹு வாலிதா وكان به بياض ومروه فليستغفر لكم. அதற்கு உமர் இல்லாவோட பற்றி என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பேர் சஹாபி. அதுக்கு அடுத்த நூற்றாண்டு இரண்டாவது நூற்றாண்டுல ஒரு மனிதர் வருவார். அவருக்கு பேர் உவைஸ். அதற்கு உமர் இல்லாத சொல்றாங்க, இரண்டாவது நூற்றாண்டிலே ஒரு மனிதர் வருவார். அவருக்கு பேர் உவைஸ். அவருக்கு ஒரு தாய். அந்த தாய்க்கு பணிவிட செய்யறதுனால என்ன அவர் சந்திக்கல. தாய்க்கு பணிவிட செய்யறதுனால என்னை சந்திக்கல. அவன் முகத்துல வெள்ளை இருக்கும். வெள்ளத்தழும்பு ஒரு முகம் பூரா வெள்ளையா இருக்கும். முகம் வெள்ளை இருக்கும். அவர் வந்தார். இழக்கும். அவர் வந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பாவம் கேட்க முடியாது சொல்லுங்க. அதற்கு உமரை பார்த்து சொல்லுகிறார்கள். எந்த உமர் நாம் சொல்ல வேண்டியதில்லை. எந்த உமர்? அந்த உமரை பார்க்கிறாங்க. அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இழக்கும். அவர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கட்டும். யார் அவர்? சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உடன் பார்த்தவர் அல்ல. சஹாபிக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய தாபி. அவர் பேரையும் சொல்றாங்க. அவருக்கு பேர் வயசு. அவர் முகத்துல வெள்ளை இருக்கும்னு சொல்றாங்க. அவர் தாய்க்கு பணிவிட செய்யறதுனால வரலன்னு சொல்றாங்க. சொல்லிப்பட்டு ஹஜ்ரத் உமர் எல்லாம் கூப்பிட்டு அவற்றை நீங்க உங்களுக்கு மன்னிக்கணும், அவர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கட்டும் என்று சொல்றார். அப்படியா நபியா? கால் இல்லதின என்னல்லதின கால் ரப்புனல்லா சுப்பத்தாக்கா. கால் ரப்புனல்லா சுப்பத்தாக்காம் என்று சொன்னால் சஹாபிகளுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்பது குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். சஹாபிகளுக்கு மன்னிப்பு. சஹாபிகளை உமர். உமரில் நபிக்கு ஒரு நபி இல்லை, இருந்தால் உமர் நபியா இருக்க வேண்டும் என்று பெருமானார் யார் சாட்சி சொல்லப்படுறோ அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மன்னிப்பு அவரை கேட்க சொல்லுங்கள். அந்த தரத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பிறகு அப்படியே கிடையாது. அப்படி இருந்தா உமர் இருக்கலாம்.
என்று பெருமானார் தனக்கு பிறகு நபியா இருக்கக்கூடிய தகுதி பெற்றவன் என்று ஒரு ஆளை சொல்லிவிட்டு அவற்றை சொல்றாங்க, முழு கொள்ளையர்களுக்கும் அவர் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கட்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த அவுலியா, அந்த இறைநேசர், அந்த இறைநேசருக்கு எத்தனை சக்திகள் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, அல்லாவை நாம் நேசிப்போம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நாம் நேசிப்போம். உயிருள்ள அளவும் இந்த தொழுகையில் நாம் நழுவாமல் செல்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.